ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு வறுத்த ரவையை வந்துட்டு சேர்த்துருவோம். உப்புமாவுக்கு தேவையான ராகி பவுடர் வந்து நான் சேர்த்துடுறேன். எனக்கு தேவையானது இதை நான் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்துப்பேன். கூடவே நம்ம கரைச்சி வச்ச கேழ்வரகு தண்ணியும் சேர்த்துருவோம். இது அப்படியே ரெண்டும் சேர்ந்து ஒத்துமையாக அப்படியே வெந்து வருங்க. மேலாப்பில் தேங்காய் வந்துட்டு துருவுனது சேர்த்துட்டா அருமையாக இருக்குங்க இந்த உப்புமா. தேங்காய் துருவல் எல்லாமே உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு தானேங்க நமக்கு, செம டேஸ்டியாக இருக்கும். செம சூப்பராக இருக்குங்க. ஆனால் சொல்கிறத விட வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்களேன் இப்போவே, அப்புறம் சொல்லுவீங்க இதோட டேஸ்ட்டை.